தொடர்கிறது. குப்பை குளங்களை கண்டவுடன் அதை கூட்டி பெருக்கி குப்பை தொட்டியில் போட வேண்டும் என்ற எண்ணம் நம் ஒவ்வொருவரின் மனதிலும் உதிக்க வேண்டும். அப்போதுதான் இந்த திட்டம் எதிர்பார்ப்பதை விட மேலும் வெற்றியடையும் என்பதில் சந்தேகமில்லை என்கின்றனர் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள். இன்றைக்கு ஒரு இந்தியாவினுடைய முக்கியமான நாள். இன்னைக்கு காந்தி ஜெயந்தி. அதுபோல் நம்முடைய பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவையும் இந்திய நாட்டு மக்களுடைய அனைத்தையும் தூய்மைப்படுத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக இன்றைக்கு தூய்மை இந்தியா என்ற ஒரு யோசனையை தெரிவித்து இன்றைக்கு இந்தியாவை தூய்மைப்படுத்தும் பணியை அவர் தன் கையால் யாரையும் சார்ந்திருக்காமலும் யாருக்கும் உத்தரவிடாமலும் தானே களத்திலே நின்று இந்தியாவை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று இன்றைக்கு துறப்பத்தை அழைத்து அரசு அலுவலகங்கள், முக்கியமான அரசு நிறுவனங்கள், ரயில்வே ஸ்டேஷன்கள், விமான நிலையங்கள் மற்றும் மக்கள் அதிகமாக புழங்கக்கூடிய அனைத்து பகுதிகளும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு ஒரு மாபெரும் யோசனையை இன்றைக்கி களத்தில் இறக்கி வைத்துள்ளார். என்ற சூழ்நிலையில் இந்தியா பூராவும் சகல மாநிலங்களிலும் அனைத்து மக்களும் அரசு அலுவலர்களும் அரசுகளும் அவர்களாகவே தாமாகவே முன்வந்து இந்த அற்புதமான யோசனையை மனதார ஏற்றுக்கொண்டு இந்தியா முழுமைக்கும் இந்த திட்டம் இன்றைக்கு சிறப்பானதொரு செயல்பாட்டினை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், அரசு அலுவலகம் என்றாலே பழைய கோப்புகளும் பழைய பேப்பர்களும் குப்பை மலை போல் காணப்படுகின்ற அந்த சூழலை மாற்றி ஒரு தூய்மையான ஒரு முன்னேற்றமான நவீனமான அலுவலகங்கள் அமைய வேண்டும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியுள்ளதை மோடி அவர்கள் மனதிலே கொண்டு இன்னைக்கு இந்தியாவை தூய்மைப்படுவதற்காக தானே களத்தில் இருக்கிறார். ஆனால் இந்த சூழ்நிலையில் இந்தியா முழுமையும் இந்த திட்டம் சிறப்பானதொரு செயல்பாட்டினை இன்றைக்கு பெற்றிருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தமட்டில் அந்த திட்டம் இருப்பதாகவே தெரியவில்லை. எந்த ஒரு அரசு அலுவலரும் தன்னுடைய அலுவலகத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று மாநில அரசில் உள்ள அலுவலர்கள் நினைக்கவே இல்லை. அந்த திட்டத்தை பற்றி அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா என்று கூட தெரியாது. மத்திய அரசிலிருந்து வழங்கப்படுகிற நிதிகள், முதியோர் ஓய்வு திட்டம், பசுமை வீடு திட்டம், இதையெல்லாம் பெற்றுக்கொண்டு தாங்கள் தான் இந்த மக்களுக்கு தருவதாக தெரிவிக்கக்கூடிய இந்த மாநில அரசு மத்திய அரசால் இன்றைக்கு தூய்மைப்படுத்தி ஒரு நவீனமான ஒரு உலகத்தை நோக்கி வேகமாக செல்ல வேண்டும் என்கின்ற நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய கோரிக்கையை, அவருடைய ஆவலை சற்றும் கூட கண்டுகொண்டதாக தெரியவில்லை. அவரால் அளிக்கப்படும் பலன்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு தாங்கள் செய்வதாக கூறிக்கொள்ளும் இந்த அரசாங்கம் அவர் சொன்ன அந்த தூய்மை திட்டத்தையும் அறிவித்து மக்களையும் நாட்டையும் தூய்மை வைத்திருக்க எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது வருத்தத்துக்குரியது.